பெல்லட்டை நிறையா போட்டுருவாங்க. தண்ணி கலங்கலாகி அந்த ஃபுட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி தண்ணி வந்து அழுக்காகி கொலன்னு ஆகி செத்து போயிடும் மீன். அப்புறம் மீனுக்கு டிசீஸ் வந்துருச்சு, செத்துருச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் போடணும். இப்போ நான் ஒரு டைம் போடுறேன், ஈவினிங்கும் நான் போடுவேன். அதனால தான் வந்து கம்மியாக போட்டுட்ருக்கேன். இதுக்கு மொய்னா டேஃபினியாக ஃபீட் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லாவே ஃபீட் பண்ணலாம். பட் நான் சொன்ன அந்த ப்ரொசீஜர் படி எப்படின்னா, நம்ம மொய்னாவை எடுத்துகிட்டு ஒரு ஃப்ரெஷ் வாட்டரில் எடுத்துகிட்டு வெயிலில் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறம் வந்து மொய்னா மேலே இருக்கிற அந்த கிருமிலாம் அந்த சூரிய ஒளியில் செத்து போயிடும். அதுக்கப்புறம் ஃபீடாக கொடுக்கலாம். மொய்னா சாகாது, நீங்கள் பயப்பட வேணாம். தண்ணி ஹீட்டானால் மட்டும்தான் மொய்னா சாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் வைக்கிறதுல தப்பு கிடையாது. தங்க குழந்தைங்க இப்போவே பபுள்னஸ்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க.